விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றேன். ஏராளமான விளையாட்டு விஷயங்கள் இன்றைய நாளிலே இருக்கின்றன. T20 உலகக்கிண்ண போட்டிகள் நிறைவுக்கு வந்தாலும் கூட அது தொடர்பான பல கருத்துக்கள் இருக்கிறது. லசித் மலிங்க இலங்கையிலே வெகுப்பந்து வீச்சாளர்களை தேடி ஒரு பெரும் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதற்கான அழைப்பு வந்திருக்கிறது. முதற்கட்டமாக 373 வீரர்கள் அந்த போட்டிகளிலே பங்கேற்பிலே லசித் மலிங்கவை சந்திக்க போகிறார்கள். அவருடைய களத்துக்கு திரும்ப போகிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அதிலே திறமையை வெளிப்படுத்துகின்ற வீரர்கள் எதிர்காலங்களிலே லசித் மலிங்கனுடைய பார்வையில் வளர்த்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்பப்படுகிறது. ஆரம்ப கட்டமாக 2 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தை வைக்கிறார். இந்த 2 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தை எவ்வளவு நேரத்திலே ஓடி முடிக்கிறார்கள் என்கிற விடயங்களை எல்லாம் மலிங்க பார்க்க போகிறார். இது மாத்திரமல்லாமல் இந்திய கிரிக்கெட் அணி தொடர்பான ஏராளமான விஷயங்கள் வந்திருக்கின்றன. சூரியகுமார் யாதவ் ஹோட்டலை மாற்றிய ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். உலக கிண்ணத்தை வெல்வதற்கு ஹோட்டலை மாற்றிய ஒரு விடயமும் எங்களுக்கு ஒத்துழைத்தது என்று சொல்லி சிரித்திருக்கிறார். அந்த விடயத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி பல விடயங்கள் இன்றைய காணொலியிலே பேச போகிறேன். மறக்காமல் தொடர்ச்சியாக இந்த காணொலியினுடைய இறுதி வரைக்கும் பாருங்கள். 2 கிலோமீட்டர் ஓட்ட போட்டிக்கான நேரம் 7 நிமிடங்கள் 30 வினாடிகள் என்று சொல்லி லசித் மலிங்க அறிவித்திருக்கிறார். இருந்தாலும் இளம் வீரர்களாகிய உங்களுக்கு நான் 40 செகண்ட்ஸ் 40 வினாடிகள் கூடுதலாக தருகிறேன். எனவே நீங்கள் அனைவரும் 2 கிலோமீட்டர் ஓட்டத்தை 8 நிமிடங்கள் 10 வினாடிகளில் நீங்கள் முடிக்க வேண்டும். இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பந்து வீச தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். 353 பேர் முதற்கட்டமாக இதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் இருந்தும் பல வீரர்கள் மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், அதே போன்று மலையக பகுதிகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் இதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. எதிர்காலத்துக்கான வீரர்களை தயார்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மலிங்க இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த விடயங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வயதுகளாக அல்லது ஒவ்வொரு வயதுகளையும் அடிப்படையாக கொண்டு வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இந்த 353 வீரர்களை பொறுத்தவரையில் கொழும்பிலிருந்து 38 வீரர்கள், அதே போன்று திருகோணமலையிலிருந்து 11 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாத்தளையிலிருந்து 6 வீரர்கள், கிளிநொச்சியிலிருந்து 4 வீரர்கள், மட்டக்களப்பிலிருந்து 7 வீரர்கள், அம்பாறையிலிருந்து 11 வீரர்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து 6 வீரர்கள் இதற்காக முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. இதே போன்ற இலங்கையினுடைய தலைமை பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கேரி கர்ஸ்டன் அண்மையில் விஸ்டனினுடைய யூடியூப் சேனலுக்கு பல விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். இலங்கை அணியை இக்கட்டான நிலைமையிலிருந்து மீட்டு எடுப்பதே என்னுடைய தலையாய நோக்கம். தரவரிசையிலே நாங்கள் இலங்கை அணியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக இலங்கை ஒரு தரமான அணி, தரமான ஒரு நாடு, கிரிக்கெட் மீது ஆழமான பற்று கொண்ட ஒரு நாடு. கிரிக்கெட்டை நாங்கள் முன்னேற்றி கொண்டு வரலாம் என்கின்ற நம்பிக்கையை கேரி கர்ஸ்டன் இலங்கையினுடைய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற கேரி கர்ஸ்டன் சொல்லி இருக்கிறார். ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட 2-3 வீரர்கள் போட்டி போடக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு 2-3 வீரர்களை மட்டும் நம்பிக்கொண்டு ஒரு அணியை கட்டமைத்து உருவாக்கிவிட முடியாது. ஆகவே ஒரு இடத்துக்கான போட்டி நிலவ வேண்டும். ஒரு அணியை கட்டமைக்கின்ற போது சில வீரர்களில் மட்டும் நாங்கள் டிஃபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது என்கிற விதமான கருத்துக்களை கேரி கர்ஸ்டன் சொல்லியிருக்கிறார். தரவரிசையிலே நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும், அணியை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். இது மாத்திரமல்லாமல் 2027 அடுத்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே தான் போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. அதற்கேற்ற விதத்தில் அணியை தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கருத்துக்களை கேரி கர்ஸ்டன் சொல்லி இருக்கிறார். இதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். இந்தியாவிலே பாருங்கள், பல டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 அணியை நாங்கள் இந்தியாவிலே உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்திய கிரிக்கெட் கட்டமைப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 2011ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கிண்ணம் வென்ற போது அப்போதைய தலைமை பயிற்சியாளராக செயற்பட்டவர் கேரி கர்ஸ்டன் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதே நேரத்தில் யுவராஜினுடைய தந்தையார் இந்த யுவராஜை அணியிலிருந்து நீக்குவதிலே மகேந்திர சிங் தோனி தான் அதிகமான பங்களிப்புகளை செய்தவர் என்கின்ற விதமான கருத்துக்களை சொல்ல, அது தொடர்பிலே இப்போது சந்தீப் பட்டேல் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே தேர்வாளராக இருந்தவர்களுள் ஒருவர் அவர் சொல்லி இருக்கிறார், எதுவிதமான அழுத்தங்களையும் தோனி எங்களுக்கு தரவில்லை, ஒவ்வொரு தடவையும் யுவராஜ் அணியில் இருப்பதை தோனி உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி இருக்கிறார். இதே நேரத்தில் கம்பீர் அணியிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த தலைமை தேர்வாளர் சந்தீப் பட்டேல் சொல்லியிருக்கிறார். இப்போதைய தலைமை பயிற்சியாளர் கம்பீர் அவரை அணியிலிருந்து நீக்கியதற்கு பின்னர் அவர் என்னோடு சுமூகமான உறவை பேணவில்லை, பேசவில்லை, கதைக்கவில்லை, என்னை
வேண்டுமென்றே நிராகரித்தார் என்று சொல்லியிருந்தார். 2013 ஆண்டு கம்பீரை நீக்கிவிட்டு ஷிகார் தவானை அணிக்குள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஷிகார் தவான் 187 ஓட்டங்களை விளாசினார் ஆரம்ப போட்டியில். இது மாத்திரமல்லாமல் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் போது கம்பீர், ஷெவாக் ஆகியோரை நீக்கிவிட்டு தவான் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரை ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடியாக அனுப்பியிருந்தார்கள். அது தோனியினுடைய பரிந்துரை. சந்தீப் பட்டேலும் அதற்கு ஒத்துழைத்தார். அதற்கு பின்னர் கிரிக்கெட் வரலாறு எப்படி மாறியது என்பது மிகப்பெரிய ஒரு கதை. இப்படி இருக்க கம்பீர் தொடர்பில் சந்தீப் பட்டேல் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். சவ்ரவ் கங்குலி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டிலே ஒரு நாள் மற்றும் 2020 போட்டிகளிலே போட்டி போடக்கூடிய அணிகள் என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து மட்டும்தான் என்று சொல்லி இருக்கிறார். தென்னாப்பிரிக்காவிடம் பல திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தென்னாப்பிரிக்கா முக்கிய கட்டங்களிலே சோடை போய்விடுகிறது என்று சொல்லி இருக்கிறார். இதே நேரத்தில் ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்தவரையில் கடந்த 2 IPL சீசன்களில் 900க்கு மேற்பட்ட ஓட்டங்களை குவித்தவர். இந்தியாவினுடைய T20 கட்டமைப்பில் அவர் எப்படி இல்லாமல் போனார் என்பதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் அணிக்கு தேவையான ஒரு வீரர் என்று சொல்லி அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த 100க்கான ஆக்ஷன் இடம்பெறுகிறது. இந்த 100க்கான ஆக்ஷனை பொறுத்தவரையில் ட்ரெண்ட் போல்ட் மும்பையை பிரதித்துவப்படுத்தி மும்பை லண்டன் அணிக்காக இவர் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ், மும்பை கேப் டவுன், மும்பை எமிரேட்ஸ், மும்பை நியூயார்க் என்று இப்போது மும்பை லண்டன் என்று மும்பையை சார்ந்த மும்பைக்கு சொந்தமான அத்தனை அணிகளிலும் ட்ரெண்ட் போல்ட் அங்கத்துவம் பெற்றிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. அப்ரார் அகமது இந்திய உரிமையாளர்களை கொண்டிருக்கின்ற அணிகள் எதுவும் பாகிஸ்தான் வீரர்களை ஏலத்திலே எடுக்க மாட்டார்கள் என்று சொல்லிய செய்திகள் எல்லாம் வர அப்ரார் அகமது இப்போது சன்ரைசர்ஸ் அணியால் ஏலத்திலே பெறப்பட்டிருக்கிறார். ரஷீத் லத்தீப் முன்னாள் பாகிஸ்தானுடைய விக்கெட் காப்பாளர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இந்திய வீரர்களினுடைய டிஎன்ஏயிலே வின் ட்ராபீஸை வெற்றி கொள்வது தொடர்பில் அவர்களுடைய டிஎன்ஏ ஊறி போய் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அவர்களுடைய டிஎன்ஏயிலே எப்படி தொடரிலிருந்து நக் அவுட் ஆகுவது என்பது தொடர்பில் தான் அவர்களுடைய டிஎன்ஏ இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். கம்பீர் உலகிற்கான வெற்றிக்கு பின்னர் பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்ற போது, டெஸ்ட் போட்டிகள் எப்போதும் என்னுடைய இதயத்துக்கு நெருக்கமானவை. ஆகவே அடுத்த டெஸ்ட் தொடரினுடைய வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவிற்கு இன்னும் 9 போட்டிகள் இருக்கின்றன. இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதுதான் என்னுடைய அடுத்த இலக்கு என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்ற போது, இமாட் வசீம் பாகிஸ்தானுடைய முன்னாள் சகோதரி ஆட்டக்காரர், இந்தியாவினுடைய வெற்றியை பலரும் களங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஐசிசியினுடைய ஆதரவு, பிச்சை மாற்றுவது, இப்படி பல அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற போது இந்தியாவினுடைய திறமையையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் யாரும் பாராட்ட மறக்கிறார்கள். உண்மையில் இந்தியாவினுடைய செயற்பாடுகள் பாராட்டியாக வேண்டும். மிகச்சிறப்பாக அவர்கள் செயற்படுகிறார்கள். பல அணிகளுக்கு எதிராகவும் மிகச்சிறப்பாக செயற்படுகிறார்கள். ஆகவே வாழ்த்த வேண்டும், பாராட்டுகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இந்திய கிரிக்கெட் சபையினுடைய BCCI விருது வழங்கல் விழா வருகின்ற 15ஆம் தேதி இடம்பெற போகிறது. இதிலே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ராகுல் டிராவிட்டுக்கு கிடைக்க போகிறது என்று சொல்கிறார்கள். இதே போன்று கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் என்று சொல்லப்படுகின்ற விருது சுப்மான் கில்லுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதே நேரத்தில் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன, அவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்புகிறேன். இந்திய கிரிக்கெட் அணி T20 உலக கிண்ணத்தை வென்ற போது அதற்கு பின்னால் இருந்த சில விஷயங்களை சூரியகுமார் யாதவ் ஒரு பேட்டி ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய பேட்டியிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயங்களை பார்க்கின்ற போது, அந்த உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரோபியை ஏந்த போகின்ற போது, ஜெய்ஷா கைகளில் இருந்து ஏந்த போகின்ற போது தன்னுடைய கன்னத்தில் 2-3 தடவைகள் அப்படியே அரைவது போல் அரைந்து கொண்டு ட்ரோபியை வாங்க சென்றிருந்தார். எனக்கு நடப்பது கனவா நனவா என்று என்னாலே நம்ப முடியாமல் இருந்தது. அதனால் தான் கன்னத்தில் அரைந்து பார்த்தேன் என்று சொல்லி சூரியகுமார் யாதவ் சொல்லி இருக்கிறார். அகமதாபாத் மைதானம் இந்தியாவிற்கு ராசி இல்லாத மைதானம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் 2023ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக உலக கிண்ணத்தில் தோற்ற போதும் நாங்கள் இருந்த ஒரு ஹோட்டல், அதே போன்று தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தோற்ற போதும் அதே ஹோட்டலில் தான் இருந்தோம். ஆகவே நாங்கள் பஸ்ஸிலே பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு வீரர் எனக்கு ஒரு அறிவுரையை சொன்னார். நாங்கள் இது எங்களுக்கு ஒரு அன்லக்கியான ஒரு ஹோட்டலாக இருக்கிறது, ஆகவே ஹோட்டலை மாற்றுவோம் என்று சொன்னார். நாங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ஹோட்டலை மாற்றினோம் என்று சொல்லி, அதனால் தான் கிண்ணத்தை வென்றோமோ தெரியாது என்று சொல்லி சிரித்துக் கொண்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்லி இருக்கிறார். சில மூட நம்பிக்கைகள் என்று சொல்லுவதா அல்லது சில விதமான நம்பிக்கைகள் என்று சொல்வதா, சூரியகுமார் யாதவும் இந்திய அணியும் சில விஷயங்களை கடைபிடித்திருக்கிறது.
அதனுடைய ஒரு விடயம் தான் உலகக்கிண்ண போட்டிகளுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் சந்திர கிரகணம் வந்திருந்தது. அந்த சந்திர கிரகண நேரத்தில் நாங்கள் அது துரதிருஷ்டவசமாக அமைந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் பயிற்சிகளை முற்றாக தவித்தோம் என்று சொல்லியும் சூரியகுமார் யாதவ் சொல்லி இருக்கிறார். உலக கிண்ணத்தை வென்ற போது மிச்சல் மார்ஷ் உலக கிண்ணத்தில் காலை வைத்துக்கொண்டு காலுக்கு கீழே உலக கிண்ணத்தை வைத்துக்கொண்டு காட்சி தந்த படங்கள் எல்லாம் வெளிவந்திருந்த நிலையில் சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட வீரர்கள் அங்கே அகமதாபாத்திலே இருக்கின்ற அனுமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மத ரீதியான நம்பிக்கைகள் இருக்கும். ஆகவே அந்த மத ரீதியான நம்பிக்கைகளையும் விடயங்களையும் நாங்கள் அவமதிக்க முடியாது என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்ற போது அக்சார் பட்டேலை உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டியிலே நீக்கி இருந்தார்கள் தானே. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியிலே அக்சார் பட்டேலை நீக்கி இருந்தார்கள். அந்த போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவியிருந்தது. வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பை கொடுத்திருந்தார்கள். ஆகவே அந்த போட்டியிலே அக்சார் பட்டேலை நீக்கியதற்கு பின்னர் அக்சார் பட்டேல் அவர் ஒரு வைஸ் கேப்டன் என்னோடு கோபமாக இருந்தார். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். இது ஒரு பிழையான முடிவாக இருந்து விட்டது என்று சொல்லி அதற்கு அடுத்த போட்டிகளில் நாங்கள் அக்சார் பட்டேலை அணியிலே சேர்த்தோம் என்று சொல்லி சூரியகுமார் யாதவ் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. கிரிக்கெட் போட்டிகள் பெரிய அளவிலே இல்லை என்று சொன்னாலும் கூட ஏராளமான கிரிக்கெட் விடயங்களை உங்களுடைய இந்த காணொலியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்புகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் தருவுகின்ற அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய அன்பு நன்றிகள். மறக்காமல் எங்களுடைய தளத்தோடு தொடர்ந்து இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.